வணக்கம். நாம் இப்போ ஆலம்பாடி என்ற கிராமத்தில் சுற்றி வயலாக இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குன்று இருக்குது. அதில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வரைந்த ஓவியம் இருக்குது. வாங்க பார்ப்போம். நம்ம ஒரு கதை இருக்கும். இது ஏன் ரத்தப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கணக்கு பிரகாரம் 2 ஜமீன்கள், 2 அரசர்கள், 2 நாட்டு அரசர்கள் பக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையிலேருந்து தோத்து போனவங்களை கொண்டு அவங்க ரத்தத்தை எடுத்து இதை வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூடுதல் சொல்லுவாங்க. உண்மையிலே ரத்தத்தில் வரைஞ்சா அது இருக்காது. ஆனால் ரத்தத்தில் வரைகிற மூலம் இன்றைக்கும் ஆஸ்திரேலியா பழங்குடியில் எதிரியை கொண்டுட்டு ரத்தத்தில் வரைகிற பழக்கம் இருக்குது. ஒரு கட்டுக்கதை. ஆனால் இது ரத்தத்தில் வரையலை. இது முழுக்க ரெட் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய அந்த சிவப்பு சர்ச் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் ஆக்சைடை எடுத்து மாட்டோட கொழுப்பு இல்லை மரப்பிசின் இதில் கலந்து வரைகிறாங்க. இப்போ இந்த ஓவியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுறது ரெட் ஆக்சைடு தான் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் மிக தொன்மையான இந்த பிக்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு 70000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் கொலம்பாஸ்னு ஒரு கேவ் இருக்குது. அந்த கொலம்பாஸ் கேவில் சில பிக்மெண்ட் ஒரு டூலில் வரைஞ்சிருக்காங்க. அப்போ 70000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி வண்ணங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் இருந்திருக்கு. ஆனால் இது அவ்வளோ பழசு கிடையாது. தொடர்ச்சியாக உலகத்தில் பல நாடுகள் இருக்குது. இந்த பகுதியில் அதிகமாக வரைஞ்ச பழைய ஓவியங்கள்லாம் இந்த ரெட் ஆக்சைடில் வரைஞ்சிருக்காங்க. ஏன்னா இதுதான் ஒரு பெர்மனண்ட்டாக இருக்கும். இந்த பாறைக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக இந்த கலரை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்தில் விலங்குகளை மட்டும் மனுஷன் வரைகிறான். ஒன்று கோட்டு ஓவியமாக வரைவான், இல்லை ஓவியமாக வரைஞ்சி உள்ள கலர் ஃபில் பண்ணுவான். இந்த இடத்துல வரைஞ்ச ஓவியங்களில் பெரும்பாலான ஓவியங்கள் கோட்டு ஓவியங்கள்ன்ற முறையில் வரைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த ஓவியத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த படத்தை வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு 2 மான் போட்டிருப்பாங்க. அந்த ஓவியம் இருக்குல்ல, அந்த இருக்குது. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாடை மிக நேர்த்தியாக அந்த மாடை வரைஞ்சிட்டு அந்த மாட்டோட குடல் பகுதிகள் எப்படி இருக்குது, அதை இன்டெஸ்டைன்னு சொல்லுவாங்க. அந்த குடல் பகுதி எப்படி இருக்குன்றதை அதை வரைஞ்சி பார்க்கலாம். பல மான்களை வேட்டையாடினவங்களுக்கு விலங்குகளுடைய உள் உறுப்புகள் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதை பதிவு பண்ணுறான். ஒரு ஓவியனுக்கு பதிவு பண்ணுறான். இதுக்கு எக்ஸ்ரே பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ரே பெயிண்டிங் உலகத்தில் பல நாடுகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் வரைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 100 இடங்களில் வரைஞ்சா கூட இந்த அளவுக்கு விலங்குகளுடைய உள் உறுப்புகளை காட்டுறது ரொம்ப அரிது. அதே இதை இங்கே ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு அந்த உள் உறுப்புகளை மிக டீட்டெயிலாக ஓரளவுக்கு முயற்சி பண்ணுறேன். அக்யூரேட்டாக பண்ண முடியாது. மெடிக்கல் சயின்ஸில் அனாட்டமிக்கல் டிராயிங்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஒருத்தர் இந்த இதை பதிவு பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்ரே பெயிண்டிங் முக்கியமானது. அடுத்து முக்கியமாக பார்க்குறது இந்த ஒரு மானோட ஒரு மான் தெரியுதா? அதில் இருக்கும் மான். இப்போ பார்த்தீங்கன்னா மான்களை வேட்டையாடுறதுக்கு எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒரு ஆரம்பத்தில் வெறும் தடிகளை வச்சு வேட்டையாடுவாங்க. அப்போ பக்கத்தில் வீசி எறிகிறது, வளரி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துறது. அதுக்கு அடுத்து ஈட்டி மாதிரி பயன்படுத்துவான். ஈட்டியை வச்சுன்னா பக்கத்தில் போய் தான் குத்துரும், மாடு ஓடிடும். அப்புறம் தான் வில்லை கண்டுபிடிக்கிறான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவைகளின் அடிப்படையில் ஆயுதங்களை மனுஷன் பார்க்குறேன். ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் கற்றுக்கிறது உண்டு. ஆனால் யாரையுமே பார்க்காம இந்த கையில் உள்ள பொருளை வச்சுக்கிட்டு தேவையான உருவாக்குறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அதே மாதிரி நிறைய வேட்டை முறைகளை கண்டுபிடிக்கிறேன். அப்போ இயற்கையில் மான், யானை, ஒரு சில விலங்குகள் அதுக்குன்னு ஒரு வழித்தடம் உருவாக்கிடும். ஏன்னா எல்லா விலங்கும் எல்லா விலையும் போக முடியாது. மானோட கும்பு மாட்டிக்கிறோம், யானைக்கு கீழே விழுந்துடும். அப்போ ஒரு சில விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கிது. அப்போ மனிதன் தான் என்வாரன்மெண்ட்டில் உள்ள விலங்குகளை பார்க்குறேன், அவங்க நடவடிக்கைகளை பார்க்குறேன், என்ன சாப்பிடுது, எங்கே வருது. ஆனால் எல்லாருக்கும் நீர் ஆதாரம் ஒன்று தான். ஒரே இடத்துல தான் எல்லாருமே விலங்குகள் எல்லாம் வரும். அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்குறேன். அப்போ என்ன செய்யறான்னா ஒரு முறையை பயன்படுத்துகிறான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொடியாக இருக்கா, இது மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஒத்தையடி பாதையில் தான் மான் வரும். அப்படி மான் வரைச்சா என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல கொடிகள் வச்சு இப்படி பஞ்சு கொடிகளை வச்சு வலையாக பின்னி வச்சுருவான். பின்னி வச்சுட்டு இந்த மான் தண்ணி குடிக்க வர சமயத்தில் ஒரு பக்கத்தில் மான் வரும், சுற்றி 3 பக்கம் சேர்ந்து அந்த மானை விரட்டுவாங்க. அதுக்கு வேறு பாதையே இருக்காது. அது வழக்கமாக ஓடுற பாதையை நோக்கி அது ஓடும். அப்படி ஓடி போகிறப்ப அந்த கொடியில் போய் மாட்டிக்கும். கொடி உடம்பை சுற்றிடும், அப்படியே பிடிச்சிருவாங்க. இது ஒரு மெத்தடு, ஈஸியாக பிடிக்கிற மெத்தட். இப்போ இங்கே கட்டி வைக்கிறேன், மான் இங்கேருந்து வருது, இங்கே அந்த கொடியில் மாட்டி உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. இந்த கொடியை எடுத்துகிட்டு போக முடியாது. இப்படி ஒரு வேட்டை முறை. இந்த வேட்டை முறையை நமக்கு பார்த்தா மிக தெளிவாக காட்டுறேன். ஒன்று 2 விஷயம் நமக்கு
அவன் மான வேட்டையாடுறத காட்டுறான், எப்படி வேட்டையாடுறான்னு காட்டுறான். இவங்க வந்து இவனுக்கு இந்த அனாட்டமி தெரிஞ்சவங்க, ஒரு சிறிய கோடுகள் மூலமாக ஒரு அனிமலை வேறுபடுத்தணும். ஒரு ஆடு மாடு எல்லாம் வெவ்வேறு விலங்குகள் இருக்குது, அதனுடைய தலை எப்படி இருக்கும், கழுத்து எப்படி இருக்கும், கால்கள் எப்படி இருக்கும், அந்த அனாட்டமிக்கல் டீட்டெயில்ஸு வெரி சிம்பிளாக ஒரு உருவத்தை என்ன ஆர்ட்ன்றது என்னென்னா கண்ணில் பார்க்குறத மெமரியில் வச்சுக்கிட்டு வரைகிறப்ப மைண்ட் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன்றாங்க, இந்த மூணு வந்து சரியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாத்தியத்தை இவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த வானம் வரைகிறதுக்கு முன்னாடி பல இடங்களில் வரைஞ்சி பார்த்துருப்பான். அழியக்கூடிய மெட்டீரியலில் பாறைகளில் இலைகளை வச்சு வரைஞ்சிருப்பான், வெவ்வேறு கலரில் வரைஞ்சிருப்பான். நல்லா ஒரு பயிற்சி எடுத்த பின்னாடி வந்து அந்த மானுங்க வரையும். இல்லாட்டி இப்படி சிம்பிளாக உட்காந்து ஒரு மானை வரைகிறது கஷ்டம். அப்போ தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் வரைஞ்சிருப்பாங்க, ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு சில இடங்களில் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த இடத்த பயன்படுத்தியிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இது சமவெளிக்கு பக்கத்தில் உள்ளது, மழை பெஞ்சா ஒதுங்கிக்கலாம், தண்ணி இருக்கிறனால விலங்குகள் வரும், இது பாதுகாப்பான இடம். இந்த இடத்த வந்து பல வருஷம் இருப்பேன். ஆனால் இவ்வளோ ஓவியங்களை பார்த்தா 2-3 ஓவியர்கள் தான் வரைஞ்சிருக்கணும். அந்த மாணவர்கள் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உடும்பு வந்து அதிகமாக இருக்கும். இது உடும்போட ஓவியம், இது உடும்பு வந்து அதிகமாக வரைஞ்சிருக்கும். ஒரு 4-5 இடத்துல உடும்போட ஓவியங்கள் இதெல்லாம் இருக்குது. உடும்பு வந்து ரொம்ப முக்கியமானது. வேட்டை பொருளில் வந்து சில பொருள் தான் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது, சுவையானது அப்படின்னு பல இருக்குது. அப்போ உடும்பு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அப்போ உடும்பு என்ன பண்ணுவோன்னா, உடும்பு பிடிக்கிறதுக்கு ஒரு இப்போ மானுதான் வேட்டையாடலாம், உள்ள வச்சு அடிக்கலாம், உடும்பு வேட்டையாடுறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம்.